சமூகம் சார்ந்த செயல். எம் பள்ளியில் சாந்தனம் என்ற ஒரு அமைப்பு செயல்பட்டு வருகிறது. ஏழை எளியவர்களுக்கும் யாரும் இல்லாமல் காணப்படுவோருக்கும் உதவும் விதமாக சாந்தனம் என்ற பெயரில் ஒரு திட்டம் செயல்படுகிறது. அத்திட்டத்தின் நோக்கம், வளர்ந்து வரும் தலைமுறை மற்றுள்ளவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை, ஒரு ஆசையை, உணர்வுகளை மாணவர்களுக்கு வளர்த்தும் விதமாக அமைகின்றது. அதன் அடிப்படையில் மூணாறில் செயல்பட்டு கொண்டிருக்கும் லிட்டில் ஃப்ளவர் மெர்சி ஹோமுக்கு சென்று அவர்களை சந்தித்து அங்கு அனாதைகளாக்கப்பட்டவர்களும் யாரும் இல்லாதவர்களுக்கும் வேண்டி கலை நிகழ்ச்சிகள் நடத்தி எம் மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் அவர்களுடன் சேர்ந்து தங்களுடைய சந்தோஷத்தை பங்கு வைத்தார்கள். அதுபோல ஒரு நிமிடத்தில் தீயின் காரணமாக அணைந்து போன கனவுகள், அழிந்து போன வீடுகள், தீக்கு இரையாகிய கடலார் சோளமலை பகுதி, எம் பள்ளியில் பயிலும் 4 மாணவர்களின் குடும்பங்கள் தீயில் வீடுகளை இழந்தார்கள். எம் மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் தங்களுடைய உதவிக்கரங்களை நீட்டி அந்த வீடுகளுக்கு சென்று தங்களால் இயலும் மட்டும் உதவிகளையும் பொருட்களையும் வழங்கி அவர்களுடைய வேதனையில் பங்கு கொண்டார்கள் என்பது சிறப்புமிக்கது. எமது சிறுமலர் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் மற்றொரு மிகத்தான திட்டம், நண்பா உனக்கு நான் இருக்கின்றேன். எம் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் தங்களுக்கு கிடைக்கின்ற பொருட்கள், பணங்கள் இவற்றை ஒன்று சேர்த்து மற்றுள்ளவர்களுக்கு உதவும் விதமாக இந்த திட்டம் அமைகின்றது. சிறப்பாக வகுப்புகளில் கொடுக்கப்பட்டிருக்கும் உண்டியல்கள், அவற்றில் மாணவ மாணவிகள் சேகரித்த பணத்தை யாரும் இல்லாத, பெற்றோர்களை இழந்து, வீடுகளை இழந்து, உடைகளை இழந்து தவிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இவர்கள் உதவி செய்வார்கள். சிறப்பாக எம் பள்ளியில் கண் பார்வைக்கு சிகிச்சை பெற்று வரும் ஒரு மாணவனுக்கு இந்த திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இதற்கு உறுதுணையாக தலைமை ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் அன்பு மாணவ செல்வங்களும் கைகோர்த்து செயல்பட்டு வருகின்றார்கள்.